வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். சுதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்பு. இந்த முட்டை குழம்பு நம்ம வந்து உடச்சி ஊற்றி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம எந்த குக்கிங் ஆயில்னாலும் விட்டுக்கலாம். அது கூட நான் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன். எதுனாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இப்போ நான் மீடியம் சைஸில் வந்து ஒரு தேங்காயிலேருந்து பாதி தேங்காய் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. கோகோனட் மில்க் தான் இதுக்கு நல்லா இருக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். மெதுவாக அந்த கார்னரில் உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 egg ஊற்றிருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் லிட் போட்டு. பாருங்கள், நம்மளோட முட்டை குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. இதுக்கு மல்லித்தூள்லாம் தேவையில்லை, வத்தத்தூள் மட்டும் போதும். இது ரைஸோடையும் ஆப்பத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட முட்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ.